வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணிட்டு வரேங்க. அதுல மென்சுரேஷன் என்ற பார்ட்ல ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்குங்க. அந்த வீடியோனுடைய தொடர்ச்சியாக இது செகண்ட் வீடியோ. இந்த வீடியோல ஒரு 25 ப்ராப்ளத்தை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து எடுத்து அனலைஸ் பண்ணலாம். அங்க மொத கொஸ்டின், பையின் மதிப்பு 22/a எனில் ஆரம் 35 சென்டிமீட்டர் கொண்ட அரைவட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதாவது செமி சர்க்கிள், ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளினுடைய ஃபார்முலா என்னன்னா ஏ ஈக்குவல் டு ஆஃப் பை ஆர் ஸ்கொயர். அதாவது சர்க்கிளுக்கு பை ஆர் ஸ்கொயர், செமி சர்க்கிளுக்கு ஆஃப் பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஆஃப் பை ஆர் ஸ்கொயர்னா இந்த இதுல ரேடியஸ் வந்து 35 கொடுத்துருக்காங்க. அதே போல பையோட வேல்யூ வந்து 22/7 கொடுத்துருக்காங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னா 1/2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 35 இன்ட்டு 35. இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 is 2, 11 2s are 22, 1 7 is 7, 5 7s are 35. So 11 into 5 into 35 175. So 175 னா 11 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட்ல இருந்து 5, 7 5 12க்கு 2, மீதி 1, 7 1 8, 8 1 9, இந்த 1 அப்படி போட்டுக்கலாம். 1925. ஸோ 1925 ஸ்கொயர் சென்டிமீட்டர். பி இஸ் த ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ஒரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு 240 மீட்டர் ஸ்கொயர். அதனுடைய நீள பக்கத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைத்தால் அது ஒரு சதுரமாகும். அதன் நீளம் அகலம் முறையே. இந்த கொஸ்டின் வந்து ரெண்டு டைப்ல நம்ம போடலாம். முதல் டைப் வந்து கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சு கெஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். செகண்ட் டைப் வந்து மேத்தமெட்டிக்ல போடுறது. அந்த முதல் டைப்ல என்ன பண்ணலாம்னா 240ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செவ்வக வடிவினுடைய பரப்பளவு வந்து 240, அதாவது எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு 240. அப்ப கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல இரண்டு எண்களினுடைய பெருக்கற்பலன் 240 வர மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்க. மொதல் ஆப்ஷன்ல 12 இன்ட்டு 20 240 வரும். அதே போல 20 இன்ட்டு 12 இதுவும் 240 வரதுக்கு பாசிபிள் இருக்கு. 12 இன்ட்டு 8னா 12 இன்ட்டு 8 இஸ் 96, இது வராது. 20 இன்ட்டு 8னா 160, இதுவும் வராது. ஸோ ஒன்னா ஆப்ஷன் ஏ வரலாம், இல்லைன்னா ஆப்ஷன் சி வரலாம். சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, அதுல ஆப்ஷன்ல பாருங்க நீளம் அகலம் கேட்டுக்கிறாங்க. அப்ப நீளம் வந்து அதிகமா இருக்கும், அகலம் கம்மியா இருக்கும். ஸோ இதுல இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ சி இஸ் த ஆன்சர்னு சொல்லிடலாம். ஸோ ஏன்னா நீளம் வந்து இங்க 20ன்னு கொடுத்துருக்காங்க, அகலம் 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீனே ஆன்சர்னு சொல்லிடலாம். இது வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர்ல இருந்து நம்ம கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதாவது நெக்லிஷன் மெத்தட்ல. மேத்தமெட்டிக்ல கண்டுபிடிக்கும் போது எல்என்டி பி ஈக்குவல் டு 240 கொடுத்துருக்காங்க. அதே போல நீளத்திலிருந்து எல்ல இருந்து 8 குறைச்சிங்கன்னா, 8 சென்டிமீட்டர் குறைச்சிங்கன்னா அது வந்து அந்த செவ்வகம் வந்து சதுரமா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்ல 8 குறைக்கும் பொழுது அது சதுரமா மாறுச்சுன்னா எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ அகலம், அப்ப அகலமும் இதுவும் ஒன்னவே இருக்குன்றத மீனிங். சரிங்களா? ஸோ எல் மைனஸ் 8க்கு பிக்கு பதிலாக எல் மைனஸ் 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னா எல் இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எல் இன்ட்டு எல் மைனஸ் 8 ஈக்குவல் டு 240. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? எல் ஸ்கொயர் மைனஸ் 8எல் மைனஸ் 240. அதாவது 240 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மைனஸ் 240. அதாவது மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 240 வரணும், மைனஸ் 240 வரணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஆட் பண்ணா மைனஸ் 8 வரணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2012 தான். 2012 அதில் 20யோட வேல்யூ வந்து மைனஸ்ல இருக்கணும். ஸோ நமக்கு எல்லோட வேல்யூ என்ன வரணும்? எல் ஈக்குவல் டு 20 மைனஸ் 2 வரும், 12 வரும். ஸோ இந்த மைனஸ் 12 வந்து வரதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ எல்லோட வேல்யூ, நீளத்தினுடைய அகலம், லென்த்தோட வேல்யூ வந்து 20 சென்டிமீட்டர். பிரெத் வந்து எல் மைனஸ் 8 ஏற்கனவே நம்ம வச்சிருக்கிறோங்க. ஸோ 20 மைனஸ் 8 ஈக்குவல் டு 12. ஸோ எல் வந்து 20, பிரெத் வந்து 12. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு 900 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் பக்க அளவு கண்டுக்கிறாங்க. ஸோ சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா √3/4a ஸ்கொயர். ஸோ √3/4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 900 √3. ஸோ இந்த √3 கேன்சல் ஆயிரும். ஸோ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 900 into 4. So a equal to root of 900 into 4. Root 900 value 30 into 4 value வந்து 2. So 60.
30 into 2 na 60 centimeter answer. So C, B is the answer. Next question. 15 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு முக்கோணத்தினுடைய அரை சுற்றளவு கேட்கிறாங்க. ஸோ இங்க சுற்றளவு பெரிமீட்டர் ஈக்குவல் டு எல்லா பக்கத்தையும் கூட்டிங்கன்னா பெரிமீட்டர். அப்ப 15 பிளஸ் 20 பிளஸ் 25 என்ன வருது? 20 15 35 35 40 15 15 20 25 இது எல்லாத்தையும் கூட்டணும்னா 60 வருது. ஸோ பி வந்து பெரிமீட்டர் 60. ஸோ அரை சுற்றளவு கேட்குறாங்க. அப்போ பி பை 2 கேட்டிருக்கிறாங்க. பி பை 2 ஈக்குவல் டு 60 by 2. ஸோ 30 சென்டிமீட்டர். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தினுடைய பரப்பளவு. இது ஏற்கனவே முதல் சம் பார்த்த அதே சேம் மெத்தட் தான். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஐஆர் ஸ்கொயர். ஸோ ஆஃப் இன்ட்டு 22/7 இன்ட்டு 28 இன்ட்டு 28 ஆஃப் ஐஆர் ஸ்கொயர்னா. ஸோ 1 7 4 28 1 2 11 22. ஸோ 11 இன்ட்டு 4 28 4 8 32க்கு 2 மீதி 3 4 2 8 8 3 11 112. இது 11ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 2 1 3 1 1 2 1 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 28 சென்டிமீட்டர் ஆரமுடைய அரைவட்டத்தினுடைய பரப்பளவு வந்து 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஒரு ஆன்சர். ஸோ சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விட்டம் 0.14 சென்டிமீட்டர் கொண்ட அரைவட்டத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு அதே போலதான். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2 22/7 இன்ட்டு இங்க வந்து விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டத்துல பாதி வந்து ஆரம். ஸோ இப்போ இங்க 0.14 வந்து விட்டனா 1 2 7 2 14. அப்ப 0.7. ஸோ ரேடியஸ் வந்து 0.7 0.7 இன்ட்டு 0.07. ஸோ 1 7 இங்க 0.01 வரும். 1 2 11 2 22. ஸோ 11 பெருக்கல் 0.4 இங்க 0.1 இருக்கு, 0.01 இருக்கு, இங்க 0.07 இருக்கு. ஸோ 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 007. ஸோ 11 7 77. எத்தனை ஸ்தானம் தள்ளி வைக்கணும்? 1 2 3 4 ஸ்தானம். அப்போ 1 2 3 4. ஸோ 4 பிளேஸ் தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சீங்கன்னா 0.0077 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். 12 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தினுடைய பக்கப்பரப்பு. கனசதுரத்தினுடைய பக்கப்பரப்பு அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா ஏ ஈக்குவல் டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா LSA ஈக்குவல் டு 4a ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 6a ஸ்கொயர். இப்ப லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்றது சுற்றி இருக்கக்கூடிய பரப்பு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4a ஸ்கொயர் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 12. ஸோ 12 இன்ட்டு 12. ஸோ இது மல்டிப்ளை பண்ணோம்னா 576 வரும் ஆன்சர். ஸோ சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து இதனுடைய ரேடியஸ் வந்து 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 140 டிகிரி மைய கோணம் கொண்ட ஒரு வட்டகோண பகுதியை வெட்டி எடுத்து. அப்ப 140னா இது வரும் 140 டிகிரி. 140 டிகிரி மைய கோணம் உள்ள ஒரு வட்டகோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை இதுதான் ஆரங்கள். இந்த ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பினுடைய வளைப்பரப்பு என்ன கேட்கிறாங்க. ஸோ கூம்பு நமக்கு எப்படி கிடைக்கும்? இப்படி கிடைக்கும். இதுதான் கூம்பா கிடைக்கும். ஸோ இந்த வட்டத்தின் இந்த வில்லினுடைய நீளம் வந்து வட்டகோண பகுதியினுடைய வில்லின் நீளம் வந்து இந்த கூம்பினுடைய அடிவட்டமாகவும் இந்த மொத்த பரப்பு இருக்கிறது வந்து கூம்பினுடைய வளைப்பரப்பாகவும் அமையும். ஸோ கூம்பினுடைய வளைப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு இந்த வட்டகோண பகுதியினுடைய பரப்புக்கு சமமா இருக்கும். ஸோ வட்டகோண பகுதியினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா d/360 டிகிரி இன்ட்டு 5r ஸ்கொயர். இதுதான் கூம்பின் வட்டகோண பகுதியினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல டின்றதனுடைய வேல்யூ வந்து 140 டிகிரி. ஸோ 140 டிகிரி பை 360 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 9. ஸோ 9 இன்ட்டு 9. இது சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னா 7 20 140 18 20 360. இது மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ண 1 7 7 1 7 7
ஓர் 9 9, 2 9 18, ஓர் 2 2, 11 2 22. விடுபட்ட நம்பர்ஸ் மட்டும் 11 இன்ட்டு 9 இருக்கு. ஸோ 11 இன்ட்டு 9 99 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது 99 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது என்னன்னா இந்த வட்டகோண பகுதியினுடைய பரப்பு. இந்த வட்டகோண பகுதியினுடைய பரப்பு தான் அந்த கூம்பினுடைய ஆரமா வலைபரப்பாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆன்சர் 99 சதுர சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் இதே போல தான் முன்ன போட்ட அதே சேம் மாடல் கொஸ்டின். அங்க 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்க 15 சென்டிமீட்டர் ஆரம் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்பேஸ் ஏரியா வலைப்பரப்பு எஸ்ஏஎஸ் ஈக்குவல் டு டி வந்து 140 டிகிரி பை 360 இன்ட்டு 22/7 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் 15 இன்ட்டு 15. ஸோ 7 20 140, 18 20 360, 1 7 7, 1 7 7, 6 18, 5 15, 2 6, 5 15, 1 2 11 2 22. ஸோ 11 பெருக்கல் 25, 11 25 275 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் சர்பேஸ் ஏரியா அதனுடைய அந்த கூம்பினுடைய வலைப்பரப்பு என்ன இருக்குதுன்னா 275 சதுர சென்டிமீட்டர் வரும். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தினுடைய சுற்றளவு கேட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல சுற்றளவு, அதாவது சுற்றளவுனா அரைவட்டம்னா இப்படிதான் இருக்கும் அரைவட்டம். இந்த அரைவட்டத்தினுடைய சுற்றளவுனா இந்த புள்ளியில ஆரம்பிச்சு இது வரைக்கும் உள்ள தூரம் தான் அரைவட்டத்தினுடைய சுற்றளவு. ஸோ அரைவட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பி இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஒரு பாதி, அதாவது வட்டத்தினுடைய பரப்பு சுற்றளவு வந்து 2πr, அதுல பாதி வந்து πr பிளஸ் இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரை உள்ள டயாமீட்டரும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2r. ஸோ பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு 28 பிளஸ் 2 இன்ட்டு 28. ஸோ 1 7 4 28, 4 22 88 பிளஸ் 2 28 56. 88 56 கூட்டினீங்கன்னா 144. 144 சென்டிமீட்டர் வந்து ஆன்சர். அரைவட்டத்தினுடைய சுற்றளவு சி. ஆன்சர் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் செவ்வக வடிவிலான 60 மீட்டர் 42 மீட்டர் பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக 14 மீட்டர் நீளம் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது. குதிரை மேயாத களத்தினுடைய பரப்பு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு செவ்வக வடிவ வயல் இருக்கு. இந்த வயலுடைய நீளம் இது 60 மீட்டர், இது வந்து 42 மீட்டர். இந்த இடத்துல ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குதிரையை கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த குதிரை வந்து மேய்ந்த பகுதி பார்த்தீங்கன்னா 14 மீட்டர் கயிறுல கட்டியிருக்கிறாங்க. ஸோ 14 மீட்டர். 14 மீட்டர்னா இந்த பரப்புக்கு வந்து அது மேய்ஞ்சிருக்கும். இது 14 மீட்டர். ஸோ இது மேயாத பகுதி இருக்கு பாருங்க, இந்த மேயாத பகுதியினுடைய ஏரியா தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப செவ்வகத்தினுடைய அந்த செவ்வக வடிவ வயலுடைய மொத்த பரப்புல இருந்து இந்த பரப்பு, இந்த மேய்ந்த பரப்பு வந்து ஒரு கால்வட்ட வடிவில் இருக்கு. ஸோ அத ஒரு குவார்டர் சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா செவ்வகத்தினுடைய பரப்பளவுல இருந்து இந்த கால்வட்டத்தினுடைய பரப்பளவு மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு மேயாத பரப்பினுடைய பரப்பு கிடைச்சிடும். ஸோ மேயாத பரப்பு ஏ ஈக்குவல் டு செவ்வகத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா தெரியும், ln to b. ஸோ 60 இன்ட்டு 42, 60 இன்ட்டு 42 என்ன வரும் 0, 6 2 12க்கு 2, மீதி 1, 6 4 24 1 25, 2520 தான் மொத்த பரப்பு. மைனஸ் கால்வட்டம்னா 1/4 πr ஸ்கொயர். ஸோ 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 14, 14 இன்ட்டு 14. ஸோ 1 7 7, 2 14, 1 2 2 2 4, 1 2 11 2 22. ஸோ 2520 மைனஸ் 11 14 4 5 1 154. 2520 இருந்து 154 சப்ராக்ட் பண்ணுங்கன்னா 2366 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ இந்த பரப்பை அது மேயாது இருக்கும். குதிரை வந்து மேயாத பகுதியினுடைய பரப்பு வந்து 2366 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 44 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் அக்கூம்பினுடைய கன அளவு என்ன கேட்டிருக்கிறாங்க. ஸோ கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னா v is equal to 1/3 π r ஸ்கொயர் h. இதுல கூம்பினுடைய உயரம் கொடுத்துட்டாங்க, ஆரம் மட்டும் தெரியல. ஸோ ஆரம் கண்டுபிடிக்கணும். ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த சுற்றளவு மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சுற்றளவுனா இதுதான் சுற்றளவு. சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 2πr. 2πr ஈக்குவல் டு 44. ஸோ 2 இன்ட்டு 22/7, பைக்கு பதிலாக 22/7, r ஈக்குவல் டு 44.
2 22 44. ஸோ 44 44. ஸோ R ஈக்குவல் டு 7. ஸோ ஆரோட வேல்யூ வந்து 7. ஹெச்சோட வேல்யூ வந்து அங்கே 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன அளவு V இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு R ஸ்கொயர்னா 7 இன்ட்டு 7 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து 12. ஸோ ஓர் 7 ஓர் 7 ஓர் 3 4 12. ஸோ 22 இன்ட்டு 4 28. ஸோ 22 28 இது மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 2 28 56. 2 28 56. ஸோ 6 5 6 11 1 மீதி 1 616. ஸோ 616 வந்து ஆன்சர். 616 சென்டிமீட்டர் கியூப். அந்த கூம்பினுடைய கன அளவு வந்து 616 சென்டிமீட்டர் கியூப். கன அளவுனா கியூபிக் யூனிட்டா வரணும். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம குளத்தை கொண்டு அதே ஆரமுள்ள கூம்பு செய்யப்பட்டால் அக்கூம்பினுடைய உயரம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப திண்ம கோளத்தினுடைய கன அளவும் கூம்பினுடைய கன அளவும் சேம் தான். ஸோ கோளத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா 4/3 5 R cube ஈக்குவல் டு கூம்பினுடைய கன அளவு 1/3 5 R ஸ்கொயர் H. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கோளத்தினுடைய ஆரமும் கூம்பினுடைய ஆரமும் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆர் வந்து சேமா வச்சுக்கலாம். ஸோ பை கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல் ஆகும். இங்க ஆர் ஸ்கொயருக்கு இங்க ஒரு ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா ஆர் மட்டும் இருக்கும். ஸோ 4R ஈக்குவல் டு H. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கூம்பினுடைய உயரம் கேட்டிருக்கிறாங்க. ஆரம் அந்த கோளத்தினுடைய ஆரம் வந்து கொடுத்துட்டாங்க 9. ஸோ H இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 9. ஸோ 9னா 36. 36 சென்டிமீட்டர் வந்து அந்த கூம்பினுடைய உயரமாக அமையும். ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கேட்கிறாங்க. ஸோ சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு. அப்ப சுற்றளவுக்கான ஃபார்முலா 3a. சமபக்க முக்கோணத்தினுடைய பக்க அளவு ஏனா அதனுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 3a. 3a is equal to 180. ஸோ 3a 180னா ஏவோட வேல்யூ வந்து 60 டிகிரி வரும். சாரி 60 சென்டிமீட்டரா வரும். ஸோ இப்போ என்ன சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு கேட்டிருக்காங்க. a is equal to √3/4a ஸ்கொயர். ஸோ √3/4a ஸ்கொயர்னா √3/4 இன்ட்டு 60 இன்ட்டு 60. 4 4 15 4 60. 60 15 வந்து 900. 900 இன்ட்டு √3யோட வேல்யூ வந்து 1.732. இதை மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 2 சைபருக்கு 2 சைபர், 2 18க்கு 8 மீதி 1, 3 27 1, 28க்கு 8 மீதி 2, 9 63 2, 65க்கு 5 மீதி 6, 1 9 9, 9 6 15. எத்தனை ஸ்தானம் தள்ளினா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் வரும். ஸோ அந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு வந்து 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயரா ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மாட்டு வண்டி சக்கரத்தினுடைய ஆரம் 35 சென்டிமீட்டர். அது வந்து 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை சுற்றுகளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாட்டு வண்டி சக்கரம் இருக்கு. இந்த மாட்டு வண்டி சக்கரம் என்ன பண்ணுதுன்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவு கடக்குது. எவ்வளவு 154 மீட்டர் கடக்குது. இந்த மாட்டு வண்டி சக்கரத்தினுடைய ஆரம் வந்து 35 சென்டிமீட்டர் அவங்கள கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எத்தனை ரொட்டேட் ஆகும்னா 154 மீட்டர் வந்து கடந்து போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சுற்றுகளினுடைய எண்ணிக்கை வந்து கடந்த தொலைவு பை வட்டத்தினுடைய அந்த சக்கரத்தினுடைய சுற்றளவு. ஸோ 154 இங்க மீட்டரா இருக்குது. அதை வந்து சென்டிமீட்டர் மாத்திக்கலாம். ஏன்னா ஆரம் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் சமம். ஸோ 154 இன்ட்டு 100 பை 2πr. 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 35. 7 7 IL 35. 22 22 7 22 154. 5 5 25 100. 2 2 20. ஸோ 7 10 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு. ஸோ 7 இன்ட்டு 10னா 70 சுற்றுகள் வந்து சுத்தி இருக்கும். ஸோ 70 சுற்றுகள் சுத்தினா தான் அந்த 154 மீட்டர் தூரத்தை வந்து அதால கடக்க முடியும். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டியினுடைய கொள்ளளவு கொடுத்துருக்காங்க. V is equal to 27,000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 27,000 லிட்டர் கொடுத்துட்டு அதனுடைய பக்க அளவு கேட்டுக்கிறாங்க. பக்க அளவு எதுல கேட்டிருக்காங்கன்னா சென்டிமீட்டர் 6 மீட்டர் கேட்டிருக்காங்க. நம்ம மீட்டரில் கொண்டு வரலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ன்றது நமக்கு தெரியும். 1 மீட்டர் கியூப்ன்றது 1000 லிட்டர். ஸோ 27,000 லிட்டர்ன்றது வந்து 27 மீட்டர் கியூப்.
ஸோ 27 மீட்டர் கியூப்னு வரும். அதே போல கனசதுரத்தினுடைய கன அளவு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ஏ கியூப். ஸோ ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 27னா ஏ இஸ் ஈக்குவல் டு 9 அதாவது 3 டைம்ஸ் இது மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 3ல 1 எடுத்துக்கலாம். அதை கன அளவு கியூப்னா 1 எடுக்கணும். ஸோ 3 ஏ இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் தான், சாரி 3 மீட்டர் தான் அதனுடைய பக்க அளவு. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு முக்கோணத்தினுடைய பக்க அளவு 8 சென்டிமீட்டர். ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அந்த முக்கோணத்தினுடைய பக்க அளவு வந்து 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கலாம். இது வந்து 2 மெத்தட்ல போடலாம். ஏன்னா இது ஒரு அசமபக்க முக்கோணமா நமக்கு கன்சிடர் பண்ணிட்டு ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி, இந்த ஃபார்முலா வடிவிலையும் போடலாம். இந்த ஃபார்முலா வடி போட்டோன்னா என்ன வரும்னா எஸ்ஸோட வேல்யூ வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2 தான் எஸ்ஸோட வேல்யூ. அதாவது 3 பக்க அளவுலையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். 3 பக்க அளவுலையும் கூட்டினா 10 8 18 6 24, 24 பை 2னா 12. ஸோ எஸ்ஸோட வேல்யூ வந்து 12. 12 சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ 12 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏன்னா 12 மைனஸ் 6, 12 மைனஸ் 6னா 6 இன்ட்டு 12 மைனஸ் 8னா 4, 12 மைனஸ் 10னா 2. ஸோ என்ன வருது? 12 நம்ம எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 6ன்னு எழுதலாம். அதே போல 6 அப்படியே இருக்கட்டும். இந்த 4 வந்து 2 பெருக்கல் 2ன்னு எழுதலாம். இன்னொரு 2 இருக்கு. ஸோ எத்தனை இருக்கு? 1 2 3 4 2 இருக்கு. 4 2க்கு 2 2 எடுத்துக்கலாம் ரூட்டுக்கு. ஸோ 2 இன்ட்டு 2. ஸோ 6ல வந்து ஒரு 6 எடுக்கலாம். 2 2 4, 4 6 24. ஸோ ஏவோட வேல்யூ, அதாவது அந்த அசமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு வந்து 24 சென்டிமீட்டர் மீட்டர் ஸ்கொயர்னு ஒரு ஆன்சர். ஏ இஸ் த ஆன்சர். இது ஒரு மெத்தடு. இன்னொன்னு, இந்த பக்க அளவுகள் 6 8 10ன்னு இருக்குது. இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இது ஒரு செங்கோண முக்கோணம்னு சொல்லலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதாவது கர்ணத்தினுடைய வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் நமக்கு பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பாருங்க, கர்ணம் வந்து 10ன்னு எடுத்துக்கோங்கன்னா 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயரு பிளஸ் 8 ஸ்கொயரா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணும். ஸோ செங்கோண முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஃபார்முலா வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பிஹெச்ன்றது தான் ஃபார்முலா. ஸோ ஆஃப் இன்ட்டு பி வந்து 8, ஹெச் வந்து 6. ஸோ 8 இன்ட்டு 6 ஆஃப் பிஹெச்னா 8 இன்ட்டு 6 ஓர் 2 2 4 2 8 4 6 24 24 மீட்டர் ஸ்கொயர். இப்படியும் இந்த கொஸ்டினை நம்ம போடலாம். ஸோ ஆன்சர் வந்து ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரே கன அளவு கொண்ட இரு உருளைகளின் உயரங்களின் விகிதம் 2:3 எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது ஒரே கன அளவுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் கன அளவும் மொத உருளையினுடைய கன அளவு V1ம் ரெண்டாவது உருளையினுடைய கன அளவு V2வும் சமம் எடுத்துக்கும். ஸோ உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறது பாருங்க வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை R1 டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக R1 H1 போட்டுக்கலாம். பை R2 ஸ்கொயர் H2. இந்த இடத்துல சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே கன அளவுன்னு சொல்லிட்டாங்க, எடுத்துட்டேன். இந்த பையும் கேன்சல் ஆயிரும். இந்த உயரங்களினுடைய விகிதம் கொடுத்துட்டாங்க. H1க்கு வந்து 2ம் H2க்கு வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர். அதாவது R எல்லாம் ஒரு பக்கம் H எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா H2 பை H1 வரும். இங்க H1 வேல்யூ வந்து H2 வேல்யூ வந்து 3. ஃபர்ஸ்ட் இருக்கிறது H1, செகண்ட் இருக்கிறது H2. ஸோ அப்ப என்ன வரும்? 3 பை 2 வரும். ஸோ R1 பை R2 ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டா மாறும். √3 பை √2. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? √3 இஸ்டு √2. அப்ப R1 இஸ்டு R2 ஆரங்களினுடைய விகிதம் வந்து √3 இஸ்டு √2. ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் முறையே 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது L இஸ்டு பி வந்து 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப L வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா L வந்து 3x எடுத்துக்கலாம். B வந்து 2x இருக்கும். அதாவது 3னுடைய மடங்காகவும் B வந்து 2னுடைய மடங்காகவும் அமைஞ்சிருக்கும். அச்செவ்வகத்தினுடைய சுற்றளவும் பரப்பளவினுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தினுடைய சுற்றளவு பெரிமீட்டர் இஸ்டு அதாவது பெரிமீட்டரும் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் என்ன வரும்? 2 இன்ட்டு L பிளஸ் பி. 2 இன்ட்டு L பிளஸ் பி தான் ஃபார்முலா. ஸோ 2 இன்ட்டு L வந்து 3x, B வந்து 2x. ஸோ 5x. ஸோ 2 இன்ட்டு 5x இஸ் ஈக்குவல் டு 10x. ஸோ அதனுடைய பெரிமீட்டர் வந்து 10x.
ஏரியா வந்து எல் இன்ட்டு பி 3x இன்ட்டு 2xனா 6x². அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய சுற்றளவும் பரப்பளவுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது P/A கொடுத்துருக்காங்க. P/A என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5:9. இங்க P ஓட வேல்யூ வந்து என்ன கிடைச்சிருக்குது 10x. அதாவது P/Aனா P/Aன்னு எடுத்துக்கலாம். P/10x/6x². அதே போல 5:9னா 5/9ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? ஒரு எக்ஸ்க்கு ஒரு எக்ஸ் போயிடும். 2 10 3 6 4 5 4 5 1 3 3 9. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3. அவங்க என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த செவ்வகத்தினுடைய அகலத்தை மீட்டரில் கேட்டிருக்காங்க. அகலம் என்னது 2x. நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து இங்க என்ன கிடைச்சிருக்குது? எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அகலம் B is equal to 2 into 3னா 2 6 மீட்டர். ஸோ ஆன்சர் வந்து 6 மீட்டர். 6 மீட்டர் வந்து A is the answer. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சதுரத்தினுடைய பக்கம் 20% வந்து அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு சதுரத்தினுடைய அதாவது சதுரம் வந்து இப்படி இருக்கும். சதுரத்தினுடைய பக்கம் A. பரப்பளவுல பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேல்யூ A இன்ட்டு ஏன்னு நம்ம யூஸ் பண்ண போறோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஷார்ட்கட்டான ஒரு மெத்தட் என்னன்னா அதாவது 2 அளவு வந்து ஒன்னா அதிகரிக்குதோ அல்லது கூடுதோ அல்லது குறைதா இருந்தா இதுக்கு என்ன ஃபார்முலானா x பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. ஸோ இதுல அதிகரிச்சா பிளஸ், ரெடியூஸ் ஆச்சுன்னா மைனஸ். இந்த இடத்துல பக்கன்றது வந்து சதுரத்தினுடைய பக்கம் வந்து சேம்ன்றதுனால எக்ஸ் இந்த எக்ஸ் ஒய் வந்து நம்ம சமமா எடுத்துக்கலாம். ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம் 20% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்காக 20 பிளஸ் 20, அதே போல ஒய்க்காகவும் 20 பிளஸ் 20 இன்ட்டு 20 பை 100. ஒரு சைபருக்கு ஒரு சைபர், ஒரு சைபருக்கு ஒரு சைபர். ஸோ 20 20 கூட்டினா 40, 40 2 2 4. ஸோ 44%. 40 பிளஸ் 4னா 44% வந்து சதுரத்தினுடைய பரப்பளவு அதிகரிக்கும். ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3√3 சென்டிமீட்டர் பக்கமாக கொண்ட ஒரு முக்கோணத்தினுடைய குத்துயர ஆல்டிடியூட் கேட்டிருக்கிறாங்க. அதாவது சமபக்க முக்கோணத்தினுடைய ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா h is equal to √3/2a. √3/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 3√3. ஸோ என்ன கிடைக்கும் 3 √3 இன்ட்டு √3னா 3 தான் வரும். ஸோ 3 இன்ட்டு 3னா 9, 9/2. ஸோ 9/2னா 4.5. 5 இங்க என்ன கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்ல ஆன்சர் 4.5 இஸ் த ஆன்சர். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 48 சதுர சென்டிமீட்டர் பரப்புடைய ஒரு முக்கோணத்தில் அதன் அடிப்பக்கம் அதன் குத்துயரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம் எனில் அதன் அடிப்பக்கத்தினுடைய அளவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ முக்கோணத்தினுடைய அடிப்பக்கமும் குத்துயரமும் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஃபார்முலா வந்து ஆஃப் பிஹெச். இங்க ஆஃப் பிஹெச் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஆஃப் பிஹெச் ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர். ஸோ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 96. அப்ப இந்த இடத்துல பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 96. அப்ப பி அதாவது இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லயே நம்ம கெஸ் பண்ணலாம். அதாவது 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 96 கிடைக்கணும். 96 கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம்? இங்க இருக்கிறதுலயே எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 8 எடுத்துக்கோங்க. 8 இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்பக்கத்தினுடைய அளவு கேட்டிருக்காங்க. அடிப்பக்கம் அதாவது அடிப்பக்கம் கொடுத்துருக்கிற குழுவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்பக்கம் பி இஸ் ஈக்குவல் டு குத்துரத்தை விட 4 அதிகம் கொடுத்துருக்காங்க. ஹெச்சை விட 4 அதிகம். அப்ப பி வந்து 8ன்னு எடுத்துக்கோங்கன்னா ஹெச் வந்து 4ஆ இருக்கும். பி 8னா அதாவது நம்ம ஒருவேளை பி 8ன்னு எடுத்துக்கிறோங்க. பி 8ன்னு எடுத்துக்கோங்கன்னா ஹெச் வந்து 4ஆ இருக்கும். அப்ப 8 32 இது வராது. அதே போல பி வந்து 12ன்னு எடுத்துக்கணும். பி வந்து 12ன்னு இருந்துச்சுன்னா ஹெச் வந்து 8ஆ இருக்கும். 12 96. பி வந்து 12 எடுத்துக்கணும்னா ஹெச் வந்து 8ஆ இருக்கும். ஆனா அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குத்துயரத்தை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் வராது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பி வந்து பிக்கு பதிலாக h பிளஸ் 4 நம்ம போட்டுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்? இதுல இந்த ஃபார்முலாவே சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? h பிளஸ் 4 இன்ட்டு h இஸ் ஈக்குவல் டு 96. ஸோ h ஸ்கொயர் பிளஸ் 4h மைனஸ் 96ன்னு வரும் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணா 96, ஆட் பண்ணா 4 வரணும். ஸோ என்ன வரும்? 12 8 96. ஸோ h ஸ்கொயர்
அதாவது -96 12 8 -8ன்னு இருக்கும். ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து -12 வரலாம், இல்லைன்னா 8 வரும். அதாவது மைனஸ் வேல்யூ வர்றதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து 8, பேஸோட வேல்யூ வந்து 12. ஸோ இதுலயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு பாருங்க. பேஸோட வேல்யூ வந்து 12, ஹெச்சோட வேல்யூ 8. இந்த மெத்தட்லயும் நம்ம செக் பண்ணி போட்டுக்கலாம். இதே போல இந்த மெத்தட்லயும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு பேஸ் அடிப்பக்கத்தினுடைய அளவு வந்து 12 சென்டிமீட்டர். ஆன்சர் பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 10 மீட்டர், 8 மீட்டர், 5 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையில் வைக்கப்படும் மிக நீளமான கோலின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கனசெவ்வக வடிவில ஒரு அறை இருக்குது. அந்த அறையில வந்து ஒரு மேக்ஸிமம் லாங்கஸ்ட் ஒரு ஸ்டிக் நம்ம வைக்கிறோம்னா கட்டாயமா அதனுடைய டயகனல் மூலைவிட்டத்தினுடைய வழியை மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ கனசெவ்வகத்தினுடைய மூலைவிட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா d is equal to √L² plus B² plus H² தான் ஃபார்முலா. ஸோ இங்க L² என்ன வருது 100, அதாவது 10 ஸ்கொயர்னா 100 பிளஸ் பி ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர் 64 பிளஸ் 5 ஸ்கொயர்னா 25. ஸோ என்ன வருது √189. இந்த √180 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். 189 13 13 169 13. ஸோ 169 இது சப்ராக்ட் பண்ணனா 20 வரும். இந்த 13 வந்து இங்க இருக்கக்கூடிய 13 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 2 13 26. 26ல இங்க எந்த நம்பர் வச்சு அதே போல இங்க பாயிண்ட் வச்சுட்டு இங்க 2 பாயிண்ட்டுக்கு அடுத்து சைபர் சைபர் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த 2 சைபரை நம்ம இறக்கலாம். ஸோ இங்க 1 வச்சா 1 இங்கேயும் 1 வைக்கணும். அதாவது இந்த இடத்துலயும் 1 வைக்கணும், இங்கேயும் 1 வைக்கணும். இங்க 2 வச்சீங்கன்னா இங்க இந்த இடத்துலயும் 2 வைக்கணும், இங்கேயும் 2 வைக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணா 1னா ஒரு 261, இது 2000 இருக்குது. அப்ப 2000 நெருங்குற மாதிரி நம்ம நம்பரை சூஸ் பண்ணணும். ஸோ 7 நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ 7க்கு சூஸ் பண்ணுங்கன்னா 7 எத்தனை டைம்ஸ் வரும்? 7 7 49 9, மீதி 4, 7 42 4 46, மீதி 4, 7 2 14, 14 4 18. ஸோ 1869 வருது. அப்போ 13.7 வருது. 13.7 வர மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்குன்னா பி தான். ஸோ பி இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மனிதன் சைக்கிளில் வட்டமாக உள்ள இடத்தை சுற்றுகிறான். ஒரு மனிதன் சைக்கிள்ல இந்த மாதிரி வட்டமா இருக்கிற இடத்தை சுற்றுறான். அவனுடைய வேகம் வந்து வெலாசிட்டி வேகம் வந்து 14.4 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. அவன் இந்த வட்டத்தை சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு 1 நிமிடம் 28 செகண்ட் கொடுத்துருக்காங்க. 1 நிமிடம்னா 60 செகண்ட், 28 செகண்ட் 60 பிளஸ் 28னா 88 செகண்ட்ல இதை ரவுண்ட் பண்ணிட்டு வந்துடுறான். அப்படின்னா அந்த வட்டத்தினுடைய பரப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து கொஞ்சம் லாங்கஸ்டா ப்ராசஸ் இருக்கு. ஸோ அது எப்படி செய்யலாம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு போட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? அதாவது 88 செகண்ட்ல 14.4 மீட்டர் 4 கிலோமீட்டர் வேகத்தில் போச்சுன்னா எவ்வளவு அந்த டிஸ்டன்ஸ்ன்றதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெலாசிட்டி 14 பை இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெலாசிட்டி வந்து 14/4ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்கு. அது கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றதை நம்ம மீட்டர் பர் ஹவர்ல மீட்டர் பர் செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணணும்னா 5/18ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 5/18ஆல நம்ம டிவைட் பண்ணுங்கன்னா 18 18 இதுல 0.8 டைம் வரும். 8 18 147 வரும். பாயிண்ட் உள்ள வச்சுக்கலாம். ஸோ I8 40, ஸோ 4. ஏன்னா ஒரு ஸ்தானம் I8 40 ஒரு புள்ளி கேன்சல் ஆயிரும். ஸோ 4 மீட்டர் பர் செகண்ட். ஸோ வெலாசிட்டி வந்து 4, டிஸ்டன்ஸ் தெரியாது, அதை கண்டுபிடிக்கிறோங்க. டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து 88 செகண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 88. 4 88 வந்து 352. இந்த 352 மீட்டர்ன்றது தான் அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு. இதுதான் வட்டத்தினுடைய சுற்றளவு. வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ 2πr = 352. ஏன்னா நமக்கு வட்டத்தினுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவு வேணும்னா நம்மளுக்கு ஆரம் வேணும். ஸோ r = 352 × 22/7 இருக்கு. அந்த பக்கம் போச்சுன்னா 7 மேல வரும், கீழே 2 × 22ன்னு வரும். ஸோ என்ன இது சிம்பிளிஃபை பண்ணா 2 2 மீதி 1 13, 6 12, மீதி 1 6 12. இது 22 22
8 22 166. ஸோ r ஈக்குவல் டு 7 8 56. ஸோ ஆரம் வந்து 56. இப்போ நம்ம பரப்பளவு a இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் 22/7 இன்ட்டு 56 இன்ட்டு 56. 7 7 8 56. ஸோ என்ன கிடைக்குது? 22 பெருக்கல் 56 பெருக்கல் 8ன்னு கிடைக்கும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா 9856ன்னு கிடைக்கும். ஸோ 9856 தான் ஆன்சர். அதனுடைய பரப்பளவு. ஸோ பி இஸ் த ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். ஒரு கனசதுரத்தினுடைய மொத்த வலைப்பரப்பு 384 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா பக்க பரப்புக்கு வந்து 4a ஸ்கொயர்னு சொன்னேன். அதே போல மொத்த வலைப்பரப்புனா 6a ஸ்கொயர். ஸோ 6a ஸ்கொயர் ஈக்குவல் டு 384. நமக்கு என்ன வேணும்னா இதுல இருந்து பக்க அளவு ஏ வேணும். ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4r6 6r 36 மீதி 2 24 4r 24. ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64 ஏ இஸ் ஈக்குவல் டு 8 8 64. ஸோ 8 மீட்டர். ஸோ ஆன்சர் பி. தேங்க்யூ.